ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சூப்பரான முட்டை கிரேவி தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். எல்லா டிஃபனுக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. சப்பாத்தி, நான், இடியாப்பத்துக்குலாம் இது ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இது வரைக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ முட்டை தொக்கு செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை இது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடுறாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, தக்காளி ஓரளவு சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேங்க. நம்ம எந்த ஸ்பூன்ல மிளகாய் தூள் போட்டோமோ அதே ஸ்பூன்ல 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ பாருங்க, மசாலா எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் நீர்த்து போயிடும். நம்ம இன்னைக்கு தொக்கு செய்ய போகிறதுனால தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போதான் வெந்து வரும்போது நல்லா திக்காக இருக்கும் கிரேவி. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போது ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுருங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப வேணான்னு நினைச்சீங்கன்னா நீங்க பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, கிரேவி நல்லா கொதிச்சு மேல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேங்க. வேக வச்சு இந்த மாதிரி பாதி பாதியா கட் பண்ணிருக்கேன். இப்ப முட்டையை அப்படியே அதுல சேர்த்துடலாம். முட்டையை சேர்க்கும் போது கருப்பகுதி கீழே படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்பதான் மசாலா எல்லாம் அது உள்ள நல்லா இறங்கும். இப்ப பாருங்க, எல்லா முட்டையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்ப கீழ்ப்பகுதி நல்லா வெந்து மசாலா எல்லாம் உள்ள இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கொதிக்குது பாருங்க. இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லா முட்டையும் திருப்பி விட்டுடலாங்க. பாருங்க, இப்ப உள்ள ஃபுல்லா இதுல மசாலா இறங்கியிருக்கும். ஸோ உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி கவிச்சு வாடை வராது, கொமட்டாது, நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்ப எல்லாத்தையும் இது மாதிரி திருப்பிட்டு அந்த பக்கமும் நல்லா மசாலா இறங்குற வரைக்கும் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க, ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு மேல ஃபுல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப நம்ம கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இது மாதிரி கையிலேயே பிச்சு மேல தூவி விட்டுருங்க. நல்ல வாசமா இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான முட்டை கிரேவி ரெடிங்க. இது சாதத்திலேயே நீங்க பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், இடியாப்பம் எல்லா டிஃபனுக்குமே இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.